எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் 9 பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வந்து மூவிங் ஆவரேஜை பற்றி அவ்வளோவா தெரியாது. தெரிஞ்சாலுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு தெரிஞ்சது வந்து இஎம்ஏ எஸ்எம்ஏ இதை தான் வந்து தெரிஞ்சிருக்கும். இதை தாண்டி இன்னும் நிறையா இருக்குது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 7 இஎம்ஏஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. டாப் இண்டிகேட்டர்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் இந்த இஎம்ஏ பயன்படுத்தி எப்படி எல்லாரும் வந்து ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இஎம்ஏ நம்ம வந்து எப்படி பார்க்கணும், எந்த ஒரு டைரக்ஷன்ஸில் அதோடைய ஆங்கிள் இருந்துச்சு அப்படின்னா இது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதாவது மேலே தான் போகுன்றதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது, கீழே தான் போகும் அப்படின்றது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்க்க மாட்டாங்க. நார்மலாக இஎம்ஐ மட்டும் யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதுக்கு சில கேப்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போனா தான் பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை பயன்படுத்துவாங்க. அண்ட் இது ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு இந்த இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுது. ஸோ அதை பற்றி இன்றைக்கி நம்ம இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயத்தை நீங்கள் இன்றைக்கி லேர்ன் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாளாக நிறைய பேர் வந்து எப்போ ப்ரோ ட்ரேடிங் கார்டு எடுத்துகிட்டு வருவீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க. நானும் வந்து இப்போ எடுத்துகிட்டு வரேன், இவ்வளோ நாளில் எடுத்துகிட்டு வந்துடும் அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா நாளை தட்டி கழிச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னே சொல்லலாம். சொல்லப்போனால் அது என்னோட முழுக்க என்னோட தப்பு தான். ஒரு 2 வருஷமாக இப்படியே போயிடுச்சு. ஸோ ஏன்னா நான் நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணணும்ட்டு பட் ஏதாவது ஒரு வகையில் சொதப்பிட்டே இருக்கும், பண்ண முடியாமல் இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அதோட ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து பிரிண்டிங் ப்ராசஸ்க்கு நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிரிண்டிங் ப்ராசஸ் மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்ககிட்ட நான் வந்து இது என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். நீங்கள் நம்மளோட டெலிகிராமில் இருந்தீங்க அப்படின்னா டெய்லியும் வந்து ஒரு வீடியோ நாங்கள் போகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. மத்தியான டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போடுவோம். அதில் எப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணோம், அதுக்கப்புறம் அது எப்படி போகும்னு சொல்லிட்டு இந்த கார்டை வச்சு காமிச்சிருப்போம். ஸோ அந்த கார்டை வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதோட டேரக்ஷன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் மார்க்கெட்டுமோ இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற பேட்டர்ன்ஸ்லாம் வந்து அதில் இருக்கும். அப்போ அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்மளால் வந்து ட்ரேட் பண்ணிக்க முடியும். இதை நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம், பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் மொத்தமாக நம்ம 3 விஷயத்தை வந்து கவர் பண்ணுறோம். கேண்டில் ஸ்டிக்ஸ் எடுத்துகிட்டு வரோம், அதுக்கப்புறம் கண்டினியூஷன் பேட்டர்ன்ஸ் எடுத்துகிட்டு வரோம், அதுக்கப்புறம் ரிவர்சல் பேட்டர்ன்ஸ் எடுத்துகிட்டு வரோம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா 60 கார்ட்ஸ் வந்து வரும். இது போக ஒரு 10 கார்டு வந்து பார்த்தீங்கன்னா சீட் ப்ரைஸ் இந்த மாதிரியான இதெல்லாம் எழுதி வைக்கிறதுக்கான கார்டாக வந்து கொடுப்போம். ஒரு ப்ரீமியமான ஒரு பாக்ஸில் தான் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வரதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ காஸ்ட் வைஸுமே ரொம்ப அதிகம் தான். ஸோ அது எப்படி பட்ஜெட்டாக வந்து உங்களுக்கு கொடுக்குறது அப்படின்னு தான் நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல உங்கள்கிட்ட நான் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் வந்து கேட்குறேன். என்னென்னா உங்களில் எத்தனை பேருக்கு இது தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எஸ் ஐ நீட் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் மட்டும் போடுங்க. எவ்வளோ பேர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா இனிஷியலாக நான் வந்து ஒரு சேலுக்கு எடுத்துகிட்டு வரும்போது நான் ஒரு குவான்டிட்டி பிளான் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். அதை நான் உங்ககிட்டே கொடுத்துட்றேன். ஏன்னா எவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்கன்னு தெரிஞ்சால் தான் நான் அதுக்கேற்ற மாதிரி சேலை வந்து இனிஷியலாக எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ ஏன்னா கிட்டத்தட்ட இதுக்கே பட்ஜெட் எகிருது, பயங்கரமாக போகுது. சரிங்களா, அவ்வளோ குவான்டிட்டி நம்ம வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னா. ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து பிளான் பண்ணிப்போம். ஸோ மறக்காமல் உங்களோட கமெண்ட்டை இந்த வீடியோ கீழே போட்டுருங்க. ஸோ நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்துக்கு வந்து பயன்படும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் அப்படின்னாலே ஒரு ப்ரைஸோடைய ட்ரெண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து முடிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ அதாவது நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டை வந்து நம்ம ட்ரெண்டை அனலைஸ் பண்ணி வந்து பார்ப்போம். பட் அதுவே வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டிகேட்டர்ஸ் நம்ம பயன்படுத்தும் போது ஒரு ஸ்மூத் லைன் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, அதாவது எப்படி சொல்கிறது, பாம்பு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேலே கீழே ஏறி போய்கிட்டு இருக்கும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாஸ்ட் டேட்டா இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்து வச்சு அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைனாக நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ இப்போ 50 டேஸ் இஎம்ஐ எடுக்கிறோம் அப்படின்னா 50 டேஸ்க்கான அந்த மொத்தமாக 50 டேஸோடைய க்ளோசிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து லைனாக இருக்கும். அதை நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து புரியும். இது டெக்னிக்கல் அனாலிசிஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டூல். ஓகேங்களா, இது கண்டிப்பாக நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதில் வந்துட்டு மொத்தமாக 7 விஷயங்கள் வந்துருக்கு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்ஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எஸ்எம்ஏ ஓகேங்களா, சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் அப்படின்வாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இஎம்ஏ அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்புறம் டபிள்யூஎம்ஏ மோஸ்ட் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கிறது கம்மி. இந்த மேலே சொன்னது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இனி நான் சொல்ல போகிறத நிறைய பேருக்கு அவ்வளோவா கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ டபிள்யூஎம்ஏ அப்படின்றது வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் அப்படின்வாங்க. ஸோ அதிகமான வெயிட் வந்து பார்த்திங்கன்னா கேண்டில்லாம் வந்து இருக்கும். அந்த டைம் பீரியட் அதோட மூவிங் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை நான் உங்களுக்கு உள்ளே போகும்போது காமிக்கிறேன். அனிமேஷனாக நம்ம இந்த டாப்பிக்கில் அதை கவர் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இது வந்து பெருசாக நமக்கு தேவைப்படாது. நம்ம மோஸ்ட்டாக பாப்புலர் அப்படின்னு சொல்லுவோம்ல, ரொம்ப அதிகமாக பயன்படுத்துறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எம்ஏ இஎம்ஏ தான் வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்எம்ஏ ஆர்எம்ஏ அப்படின்றது பார்த்திங்கன்னா ஸ்மூத்தட் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹெச்எம்ஏ ஹல் மூவிங் ஆவரேஜ் அப்படின்வாங்க. அப்புறம் விடபிள்யூஎம்ஏ அப்படின்வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் அப்படின்வாங்க. ஏஎம்ஏ கேஏஎம்ஏ அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அடாப்டிவ் மூவிங் ஆவரேஜ். சரிங்களா, ஸோ இது மாதிரி மொத்தம் 7 விதமான இண்டிகேட்டர்ஸ் வந்து நமக்கு இருக்குது. மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் இன் ட்ரேடிங் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்எம்ஏ சிம்பிள், அதாவது சிம்பிள் இருக்குல்ல, ஸ்டார்டிங்லேயே சொன்ன பாருங்க சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். அது இஎம்ஏ, அது இஎம்ஏன்றது எக்ஸ்போனென்ஷியல். சிம்பிளாக எக்ஸ்போனென்ஷியல் தான் பார்த்தீங்கன்னா பொதுவாக அதிகமாக வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதை பயன்படுத்தி நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேமில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதாவது டைம் பீரியட் அப்படின்றது பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம், மிட் டேர்ம் அப்படின்னு சொல்லி இருக்கும் இல்லையா, அந்தந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா இப்போ சில பேர் வந்து ஸ்கேல்ப் பண்ணுறவங்களாம் வந்து இருப்பாங்க. அப்புறம்
ஸ்விங் ட்ரேடிங், இன்ட்ரா ட்ரேட்லாம் வந்து பண்ணுறவங்க இருப்பாங்க. இவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு ஷார்ட் டேர்மில் பண்ணுறதுக்காக வந்துட்டு பயன்படுத்துறதுக்கு இது பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிட் டேர்ம் ட்ரேட் பண்ணுறவங்களாம் இருக்காங்கல்ல, ஸோ கொஞ்சம் மாதத்து கணக்கில் விடுறது, வாரம் கணக்கில் விடுறவங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பண்ணணும் அப்படின்றது சொல்ல போகிறேன். இது போக ஸ்பாட்டில் வாங்கி போடுறதுக்கு என்ன மாதிரியான இண்டிகேட்டர்ஸ் பயன்படுத்தணுன்றது ஒன்று இருக்கும் இல்லையா, அதுக்கும் அதாவது லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்குலாம் வந்துட்டு எந்த மாதிரி வந்து டூல்ஸ்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ட்ரேடிங் வியூ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்றத வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ், அதாவது இன்ட்ரா டே, ஸ்விங்கு, ஸ்கேல்ப் பண்ணுறவங்களுக்கு இது வந்து யூஸ் ஆகும். இஎம்ஏ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி இஎம்ஏ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்போனென்ஷியல் அப்படின்னு சொல்லி வரும். இதை வந்து அப்படியே டேப் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்சுவலி நமக்கு வந்து 2 தேவைப்படும், 2 இண்டிகேட்டர்ஸ் ஓகேங்களா, அதனால் டபுள் டேப் வந்து பண்ணிவிடுங்க. ஸோ டபுள் டேப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். அந்த ப்ளூ லைன் இருக்குல்ல, அதில் வந்துட்டு டபுள் டேப் இப்படி பண்ணணும். இல்லைனா நீங்கள் சைடில் போய் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை வந்து என்ன பண்ணுங்கள், இந்த இன்புட்ஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து 20 கொடுத்துருங்க. 20 க்ளோஸ் அப்படியே வந்துருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஸ்டைலில் வந்துட்டு கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறனா பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒயிட் வச்சுட்டு வித் அதிகமாக்கிட்டேன், அந்த இதோட பிரெத்தை வந்து அதிகப்படுத்தியிருக்கேன் லைனோட இது. அதுக்கப்புறம் வந்து அடுத்தது அந்த நீல கலரில் ஒன்று இருக்குது பாருங்கள். ஏன்னா இனிஷியலாக வந்து 9 அப்படின்றது இருக்குங்க இன்புட்டில் பொதுவாகவே, அதை நம்ம தான் மாற்றிக்கணும். இது வந்து 50, இப்போ வந்து 50 டேஸ்க்கானது நம்ம போடுறோம். முன்னாடி போட்டது வந்து 20 டேஸ்க்கானது, இப்போ போடுறது 50 டேஸ்க்கானது. போட்டுட்டு சேம் கலரை வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அது மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், எது என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போ உதாரணத்துக்கு 50 டேஸ் இஎம்ஐ வந்து எல்லோ அப்படின்றத நான் வச்சுக்கிறேன். இந்த லைன் நான் இன்க்ரீஸ் பண்ண ஆகலை. ஓகே, இப்போது வந்துட்டு ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. இந்த ஸ்கேல் பண்ணுறவங்க அவங்களாம் பார்த்திங்கன்னா 45 மினிட்ஸு, அப்புறம் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமு, 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமு, 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லலாம் வந்து இதை பயன்படுத்துவாங்க. நான் இது வந்து ஒரு கிளியராக இருக்கணுன்றதுக்காக நான் வந்து 45 மினிட்ஸ்க்கான டைம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போது இது வந்து ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும். மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட்டாகவும் வந்து இருக்கும், அதே நேரத்தில் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிஜெக்ஷனாகவும் வந்து மாறும். ஓகேங்களா, இது வந்து எந்தெந்த டேரெக்ஷனில் மார்க்கெட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இதோட ரியாக்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இதை வந்து பயன்படுத்துகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த இடத்த பார்க்கலாம். இந்த டாப் இருக்குல்ல, இந்த மூவிங் ஆவரேஜ் ப்ளாட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2 லைனும் இங்கே கிராஸ் ஆகிருக்கும். இந்த இடத்துல கிராஸ் ஆகும்போது, அதாவது இந்த கேண்டில் இந்த இடத்துல இருக்கும்போது கிராஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா விற்க ஆரம்பிப்பாங்க. விற்க ஆரம்பிச்சோன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் கீழே விழுந்திருக்கும். ஸோ அப்படியே கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ரெண்டுமே திரும்ப வந்து கிராஸ் பண்ணியிருக்காது. தொடர்ந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கீழே தான் விழுந்திருக்கும். எப்போ இது 2 கிராஸ் பண்ணுதோ அப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மேலே ஏறி இருக்கும். தெரியுதுங்களா, திரும்ப இப்போ ரெண்டு கிராஸ் பண்ணுறது அப்போ மார்க்கெட் வந்து அப்படியே கீழே இறங்கியிருக்கும். ஸோ இந்த கிராசிங்கிறது தான் ரொம்ப பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த கிராசிங்கை வச்சு நிறைய விஷயங்கள் வந்து பண்ண முடியும். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்க முடியும். அதே மாதிரி கோல்டன் கிராஸ் அப்படின்றதுலாம் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து இதை நம்ம பயன்படுத்த முடியும். ஸோ இப்போ ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னும் போது நம்ம வந்து இஎம்ஐ 20 + இஎம்ஐ 50 வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 20 இஎம்ஐ இருக்குல்ல, இதுக்கு மேலே வந்து 2 to 3% வந்து பார்த்திங்கன்னா கேப் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மூமெண்டம்ஸ் இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அதாவது இப்போ இந்த 50 ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் ஒயிட் தானே வந்துட்டு, ஆமாம் ஒயிட் தான் வந்து பார்த்திங்கன்னா 20 இஎம்ஐ. இந்த ஒயிட்டை தான் நீங்கள் பார்க்கணும். ஷார்ட் டேர்ம் அப்படின்னு வந்துட்டிங்கனாலே 20 இஎம்ஐ தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பயன்படுத்தணும். அந்த 20 இஎம்ஐக்கு மேலே வந்து 2 to 3% கேப் இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது பேரிஷாக இருக்கா இல்லை புல்லிஷாக இருக்கா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அது எப்படி பார்க்குறதுன்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் இருக்கா, இப்போ பிடிசியோட இருங்களேன். ஓகே, நான் சொல்லிடுறேன், ஏன்னா நான் குழப்பிடக்கூடாது உங்களை, அதுக்கு தான் யோசிக்கிறேன். இப்போது இந்த ஒயிட்டு தானே நான் சொன்னேன், இந்த ஒயிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா 20 இஎம்ஐக்கானது. இந்த ஒயிட்டில் இப்போ கரண்ட்டாக என்ன ப்ரைஸ் போயிட்டுருக்கு, 1,14,148 போயிட்டுருக்கு. இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காமிச்சிட்ருக்கு, இங்கே ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1,14,500 சில்லரை தான் போயிட்டுருக்கு. இதுக்கும் அதுக்கும் வந்து 2-3% கேப் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதை செக் பண்ணி பார்க்கணும், கேப் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ அந்த கேப் நான் சொன்னேன், அது வந்து ஆக்சுவலி எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 2-3% வந்து நமக்கு இருக்கணும். இப்போ நான் அந்த கேப்புக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, நான் அது சொன்னேன்னா கண்டிப்பாக கன்ஃபியூஷன் ஆகிடுவீங்க. ஏன்னா நானே அதை ரொம்ப நாள் நிறைய டைம் எடுத்துச்சு அது கற்றுக்கிறதுக்கு. ஸோ அந்த ஃபார்முலா படி நம்ம பண்ணணும். ஆனால் அது வந்து எல்லா டைமும் தேவைப்படுமான்னு கேட்டிங்கன்னா தேவைப்படாது. அது ரொம்ப ஹெவியான ஒரு கன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னும் போது மட்டும் அதை நம்ம பயன்படுத்தினா போதும். சில நேரத்தில் நார்மலாக வந்து இது நல்லாவே வந்து ஒர்க் ஆகும். அது வந்து கண்டிப்பாக ஃபார்முலா தான் வேணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. அப்படி இல்லைனா நீங்கள் வந்துட்டு கூகுளில் போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ 50 டேஸ் இஎம்ஐ 20 டேஸ் இஎம்ஐக்கான ஃபார்முலா அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். நிறைய பேர் நிறைய சைட்டில் போட்டிருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். எப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் ஆக்சுவல் கேப்புன்னு ஒன்று இருக்குங்க. அதாவது என்னென்னா கரண்ட் ப்ரைஸுக்கும் அதுக்கப்புறம் இஎம்ஐ ப்ரைஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கரண்ட் ப்ரைஸ்
போட்டுட்டு மைனஸ் இப்போ இஎம்ஐ ப்ரைஸ், அப்புறம் கீழே வந்து ஒரு லைனு ஓகேங்களா, அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் வந்துட்டு இஎம்ஐயோட ப்ரைஸை போட்டுட்டு இன்டூ 100 இதை தான் நம்ம வந்து போடுவோம். ஸோ அப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த இடத்துல அது இருக்கணும் அப்படின்றது வந்து தெரிய வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு 16,000 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 16,000 சில்லறை கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிடிசியோட ப்ரைஸ் இருக்கணும். இதோடைய மூவ் அப்படின்றது கீழே வந்து ஸ்லோவாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு $2,000 டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளே வந்து இருக்கும். ஸோ அது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்லாம் பார்த்து எல்லாரும் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது வந்து ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக மட்டும் தான் பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்றதுனால தான் இப்போ நான் இதெல்லாம் வந்து போட்டு காமிச்சிட்டு இருந்தேன்னு வைங்களேன், மண்டை குழம்பு போயிடும். ஏன்னா எனக்கே குழம்புச்சு உண்மையாக சொல்கிறேன். அதனால தான் நான் வந்து இந்த இடத்துல அந்த ஃபார்முலா பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசலை. ஏன்னா அது ரொம்ப பேசணும்னா புரியாமல் போயிடும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, நான் சொன்ன இந்த கிராஸ் ஓவர் வச்சே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நான் வந்து அதை காட்டுறேன். இப்போ வந்துட்டு இந்த இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகும், அதே நேரத்தில் கீழே இப்போ உதாரணத்துக்கு சப்போர்ட்டை உடச்சி இந்த லைனை உடச்சி கீழே பிடிச்சுன்னா அது ரிஜெக்ஷனாகவும் வந்து மாறும். எப்போ வந்து அதை போய் தொடுத்தும் ரிஜெக்ட் ஆகி கீழே விடும். அந்த மாதிரி நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ரெண்டுமே கிராஸ் ஆகுது. இந்த கோல்டு லைன் வந்து கீழே போகுது, ஒயிட் லைன் மேலே போகுது. இது ரெண்டும் கிராஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா மார்க்கெட் வந்து மேலே ஏற ஆரம்பிக்குது. தெரியுதா? அப்படியே மார்க்கெட் பார்த்திங்கன்னா மேலே ஏறுது, திரும்ப வருது, இங்கே வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திரும்ப பார்த்திங்கன்னா அங்கேருந்து மேலே போகுது. அவள் கீழே இறங்கும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒயிட் லைனை ரிஜெக்ட் ஆகுது. இந்த ஒயிட் லைனை டெஸ்ட் பண்ணுது. இந்த ஒயிட் லைனை டெஸ்ட் பண்ணி என்ன ஆச்சு, ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஃபெயிலியர் ஆன உடனே பார்த்திங்கன்னா எல்லோ லைனில் வந்து டேப் பண்ணி இந்த சைட்லேயே பார்த்திங்கன்னா ஹோல்டு பண்ணி திரும்ப பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் லைனை உடைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஒயிட் லைன்லேயே இப்போ திரும்ப பார்த்திங்கன்னா 2 வாட்டி வந்து ரிஜெக்ஷன் ஆகி திரும்ப கீழே விழுது. ஸோ திரும்ப வந்து பார்த்திங்கன்னா எல்லோ லைன் வந்து சப்போர்ட் பண்ணுது அதுக்கு மேலே போகிறதுக்கு. திரும்ப இங்கேருந்து புஷ் பண்ணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் லைனை உடச்சிட்டு மேலே போயிடுச்சு. தெரியுதுங்களா? அப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் லைனே சப்போர்ட் எடுத்துட்டாங்க. திரும்ப கீழே வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, சப்போர்ட் எடுக்குது, திரும்ப மேலே போகுது, திரும்ப அது நியர்பையில் வந்து நிற்கிது. அப்போ ஒரு டைமும் பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் லைன் அப்படின்றது சப்போர்ட்டாக இருக்கும். ஒரு வேளை ஒயிட் லைனை உடச்சிருச்சு அப்படின்னா இந்த எல்லோ லைன் அப்படின்றது ஒரு சப்போர்ட் பண்ணி மேலே புஷ் பண்ணும். பட் இதில் வந்து என்ன ஒரு விஷயம்னா, சில நேரத்தில் வந்துட்டு எல்லா நேரத்துலையும் இது புஷ் பண்ணி மேலே தள்ளாது. சில நேரத்தில் மொத்தமாகவே கீழே தள்ளிடும். அப்படி கீழே தள்ளிச்சுன்னா நீங்கள் இது ரெண்டும் மீட் ஆகுதான்னு பார்க்கணும். இது ரெண்டு திரும்ப கிராஸ் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். அப்படி கிராஸ் ஆச்சு அப்படின்னா இது ரெண்டுமே கிராஸ் ஆகும்போது கண்டிப்பாக இது வந்து கீழே போகுன்றதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் இது ரெண்டுமே கிராஸ் ஆகாமல் இந்த இடத்துல கீழே வரும்போது நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ண முடியாது. இது ரெண்டுமே கிராஸ் ஆனால் மட்டும்தான் நீங்கள் வந்து கீழே போகணும்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ கிராஸ் ஆகாத வரைக்கும் அது மேலே போகுன்ற வாய்ப்பும் அமையுன்றதை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல கூட திரும்ப வேறு ஏதாவது மேலே போகிற மாதிரி காட்டுறேன். இந்த இடம் பாருங்கள், இந்த இடத்துல ரெண்டுமே மேட்ச் ஆகுது. அப்படியே ரெண்டுமே கீழே மேலே அப்படின்னு பார்த்திங்கன்னா போகும். ஒயிட்டு மேலே வந்திருக்கும், எல்லோ வந்து கீழே போயிருக்கும். மார்க்கெட் இங்கேருந்து அப்படியே பார்த்திங்கன்னா மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கும். இங்கே அப்புறமா கீழே விழும்போது இந்த ஒயிட் லைனில் வந்து சப்போர்ட் எடுத்து, அதாவது 20 நினைக்கிறேன் இல்லையா ஒயிட்டு, ஆமாம். ஸோ 20 EMAயில் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கும். திரும்ப 20 EMAயில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து கீழே வந்து விழுந்திருப்பாங்க. விழும்போது வந்து பார்த்திங்கன்னா 50 EMA வந்து பிரேக் பண்ணி கீழே விழுந்திருக்கும். திரும்ப 50 EMA வந்து பார்த்திங்கன்னா ரீக்ளைம் பண்ணி மேலே வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா மார்க்கெட் திரும்ப வந்து இது ரெண்டும் மீட் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து கீழே போகவே ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? இது ரெண்டு மீட் இந்த 2 லைனும் கிராஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது கிராஸ் ஆகினா தான் அது கீழே போகும். அதே மாதிரி நான் ஒன்று விஷயம் நான் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து எல்லோ ஒயிட் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி என்ன கலர் வைக்கிறீங்களோ அந்த கலர் நான் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு 20 EMA வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்குது, 50 EMA கீழே இருக்குது. எப்போல்லாம் 20 EMA மேலே இருக்கோ அப்போல்லாம் மார்க்கெட் மேலே போகும். அதோட ட்ரெண்டு அப் ட்ரெண்டு. எப்போல்லாம் வந்துட்டு இது வந்து அந்த ஷார்ட் டேர்மில் சொல்கிறேன், டைம் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி. எப்போல்லாம் எல்லோ லைன் கீழே இருக்கோ, எல்லோ லைன் மேலே இருக்கோ, அப்போ அது வந்து டவுன் ட்ரெண்டு. புரியுதுங்களா? இப்போ வந்து பாருங்கள், எல்லோ லைன் மேலே இருக்குது, டவுன் ட்ரெண்டு கீழே தான் வந்து விழுந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் பண்ணுறவங்க, இன்டர்நெட் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து பயன்படும். இதுதான் பார்த்தீங்கன்னா மிட் டேர்ம் பண்ணுறவங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அதே மாதிரி நான் போயிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்கிறத வந்து நான் இப்போதைக்கு ரிமூவ் பண்ணிடுறேன். இதில் 50 மட்டும் இருக்கட்டும். நான் வந்து இது என்ன பண்ணுறேன்னா செட்டிங்ஸில் போயிட்டு ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் 100 மாற்றிடுறேன். 100 EMA ஓகேங்களா? இது வந்து 100 EMA மாறிடுச்சு. இப்போ இது கூட இன்னொரு இண்டிகேட்டர் ஆட் பண்ண போகிறோம். இந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா மிட் டேர்ம் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயன்படும். கூட SMA நம்ம ஆட் பண்ணணும். SMA அப்படின்னு போட்டிங்கன்னா மூவிங் ஆவரேஜ் சிம்பிள் அப்படின்னு வரும். இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இதில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 100 அப்படின்றதையும் போட்டுக்கோங்க. ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரெட் கலர் கொடுத்துட்றேன். லைனோட இதையுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஸோ இது க்ளோஸ் பண்ணிடுறேன். இல்லை ஓப்பன் லேப்டாப் தான் காமிக்கும் போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி கொஞ்சம் ஒரு மிட் டேர்ம் பண்ணுறவங்க பண்ணுவாங்க, அதுக்கு பயன்படுத்துறது. இதுக்கு நீங்கள் 4 hours கூட வந்து எடுத்துக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா EMA 50 இருக்குல்ல, நம்ம ஃபஸ்ட்டே போட்டோம்ல இந்த எல்லோ லைன். இந்த எல்லோ லைனுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 3 to 5% கேப் வந்து சஸ்டைனாக இருந்துச்சு அப்படின்னாலே ஸோ மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கொடுத்துரும்.
இதுவே வந்துட்டு கீழே போகுது அப்படின்னும் போது அது கீழே இருந்துச்சு அப்படின்னா அப்படியே டவுன் ட்ரெண்ட் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகும். ஸோ 2-3% கேப் அப்படின்றது இருக்கணும். அதுதான் ஒரு விஷயம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 hours டைம் ஃப்ரேமில் வந்துட்டு இந்த இடத்த நான் வந்து காமிக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து இதெல்லாமே கிராஸ் ஆகிறத பார்க்குறீங்க. இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துகிட்டே இருந்திருக்கும். இதெல்லாம் வந்து மேலே கீழே இருந்திருக்கும். இங்கே வந்து என்ன ஆயிருக்குன்னா எல்லோ லைன் அப்படின்றது மேலே போயிருக்கும், ஒயிட் லைன் அப்படின்றது மிடில் மூவ் ஆயிருக்கும், ரெட் லைன் அப்படின்றது கீழே மூவ் ஆயிருக்கும். ஸோ எல்லோ லைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட், ஒயிட் லைன் அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட், ரெட் லைன் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அதை விட அதையும் பவர் அதிகமாகிட்டே போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பவர் அப்படின்றது அதிகமாக வச்சுக்கோங்க. இது பிகினர்ஸ்க்கு புரியணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஆக்சுவலி டெக்னிக்கலாக இதுக்கு இப்படி வந்து கொடுக்கக்கூடாது, விளக்கம் அது வேறு மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் உங்களுக்கு பேசிக்காக இப்போ பிகினராக வராங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் பேசணும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் தெரியும் அப்படின்னா நீங்கள் அதை பற்றி யோசிக்காதீங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட் ஐடியா மட்டும் பார்த்துக்கோங்க, தெரியாதவங்க கற்றுக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். ஸோ இப்போது இந்த இடத்துல வந்து இந்த எல்லோ லைனில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த ஒரு கேண்டில் நல்லா பாருங்கள். இந்த ஒரு கேண்டில் வந்து இந்த எல்லோ லைனில் வந்து பார்த்திங்கன்னா டேப் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் மேலே போயிருக்கும். அதாவது விழுந்திருக்கு, ஆனால் மறுபடியும் மேலே போயிருக்கும். அதுக்கப்புறம் 2வது கேண்டிலில் வந்து உடச்சிட்டாங்க. அதை இந்த ஒரு சப்போர்ட்டை உடச்சிட்டாங்க. ஸோ அதாவது 50 days EMA வந்து உடச்சிட்டு திரும்ப கீழே வந்து பார்த்திங்கன்னா 100 days EMA வந்து டேப் பண்ணி அதையும் உடச்சிட்டாங்க. உடச்சி ஃபைனலாக பார்த்திங்கன்னா 100 SMA வந்து பார்த்திங்கன்னா டேப் பண்ணி அங்கே அதை ஹோல்டு பண்ணி தான் பார்த்திங்கன்னா மேலே எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அதாவது இங்கே ஒரு சப்போர்ட்டை உடைச்சாங்க, அடுத்த ஒரு சப்போர்ட்டையும் உடைச்சாங்க, மெயினான சப்போர்ட்டையும் உடைக்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் அதை உடைக்க விடலை, அங்கேருந்து ஹோல்டு பண்ணி மேலே மூவ் ஆகிடுச்சு. இது எப்படி அப்புறம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இந்த 3 லைன் ஒன்றுக்கு ஒன்று வந்து மீட் பண்ணிருச்சு அப்படின்னா இது இங்கே அதே மாதிரி ரெட் லைனை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இது கண்டிப்பாக கீழே போயிடும். ஆனால் இது ரெட் லைனை பிரேக் பண்ணுச்சு, ஆனால் இது 3 மீட் பண்ணலைல்ல, 3மே வந்து வேறு டேரெக்ஷனில் தான் வந்து இருக்குது. அப்போது வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும். எப்போ இந்த 3 மீட் பண்ணுதோ அப்போ தான் நம்மளுடைய டேரெக்ஷனுக்கான ட்ரேடை வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போ தான் நீங்கள் ஸ்பாட்டில் வந்து வாங்கி வைக்கிறீங்க, இந்த இடத்துல வாங்குறீங்க அப்படின்னும் போது இது 2 மீட் பண்ணும்போது நீங்கள் வித்துடலாம். பட் ஆனால் இது 3மே மீட் பண்ணலை இங்கே. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணலாம், இன்னும் மேலே போகுதா அப்படின்றத பார்க்கணும். அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் மேலே போயிருப்பாங்க. திரும்ப வந்து 50 EMA வந்து பார்த்திங்கன்னா டேப் பண்ணி ஹோல்டு பண்ணி சப்போர்ட் எடுத்திருக்காங்க. இங்கேயும் மறுபடியும் சப்போர்ட் எடுத்திருக்காங்க, மேலே போயிருக்காங்க. இங்கேயும் சப்போர்ட் எடுத்து கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு ஹை அப்படின்றது கொடுக்குது இங்கேருந்து. ஸோ கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா இங்கே தான் சப்போர்ட் ஹோல்டே பண்ணியிருக்காங்க, தெரியுதுங்களா? ஃபுல்லாகவே கண்டினியூஸாக சப்போர்ட் ஹோல்டு பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு, அவசரமாக ரெட் லைன் வந்து உள்ளே வந்திருக்கு. இந்த ரெட் லைன் அப்படின்றது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து மூவ் ஆகிடு மேலே டாப்பில் போயிடுச்சு, எல்லோ லைனை உள்ளே கிராஸ் பண்ணிடுச்சு. ஸோ அப்போ மார்க்கெட் என்ன ஆகும், இங்கேருந்து டம்ப் ஆகும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ பாருங்கள், மார்க்கெட் வந்து மெல்ல டம்ப் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கும். இந்த இடத்துல இருந்து அப்படியே வந்து டம்ப் ஆகிருக்கும். மார்க்கெட் இங்கேருந்து அப்படியே ஃபுல்லாகவே வந்து கீழே விழுந்திருக்கும். ஏன்னா இது 2 மீட் பண்ணிடுச்சு. இந்த இடத்துல இது 2 மீட் பண்ணி கிராஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கீழே விழுந்திருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் லைன் திரும்ப வந்து நடுவில் வந்திருக்கும். அதாவது எல்லோ லைனை கீழே போக விட்டுட்டு மறுபடியும் மேலே வந்திருக்கும். இப்போ மார்க்கெட் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா கீழே தான் விழுந்திருக்கு. திரும்ப எப்போ இது 2 மீட் பண்ணியிருக்குன்னா இந்த இடத்துல தான் வந்து மீட் பண்ணியிருக்கு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு இதுக்கப்புறம் மேலே போகும்ன்ட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்டுக்கு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அப்போ இதே வந்து டவுன் ட்ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லோ லைன் வந்து கீழே வந்திருக்கும், ரெட் லைன் வந்து மேலே டாப்பில் போயிருக்கும், ஒயிட் லைன் வந்து நடுவில் வந்திருக்கும். அதாவது 50 EMA வந்து பார்த்திங்கன்னா கீழே பாட்டமில் போயிருக்கும், 100 EMA வந்து பார்த்திங்கன்னா மிடில் வந்திருக்கும், SMA வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் போயிருக்கும், 100 SMA. ஸோ அப்படி டாப்பில் போகும்போது என்ன ஆகும், இது மேலே இருந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து விழும்போது இங்கே வந்து உடைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, ரிஜெக்ட் ஆகிருக்கு. அதே நேரத்தில் அங்கே SMA இருக்குது. ஸோ SMAயில் ரிஜெக்ட் ஆகி பார்த்திங்கன்னா அங்கேருந்து கீழே தான் திரும்ப விழுந்திருக்கு. ஸோ திரும்ப கீழே விழும்போது பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் உடச்சிட்டு விழுந்துட்டாங்க. அப்போ திரும்ப மேலே வரும்போது இந்த ப்ரீவியஸில் வந்து சப்போர்ட்டாக இருந்துச்சுல அந்த எல்லோ லைனை, இங்கே வந்து அது அப்படியே தலைகீழ மாறிடும். ஸோ இந்த 50 EMA வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரிஜெக்ட் பண்ணி விட்டுருச்சு. அப்போ அங்கேருந்து பார்த்திங்கன்னா திரும்ப கீழே வந்து விழுந்திருக்கும். ஸோ அகைன் இங்கேருந்து போகும்போது பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகுது, திரும்ப கீழே விழுது, திரும்ப அதை வந்து உடைக்கிறாங்க. ஸ்ட்ராங்கான அது அன்றைக்கி ஆக்சுவலி நியூஸ் வந்துச்சு, அதனால் அதை உடைச்சாங்க. திரும்ப மேலே வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆகி திரும்ப கீழே வந்திருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதோடைய மூவ்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா 50 EMA அப்படின்னும் போது அது வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். 50 EMA வந்து கீழே இருக்கணும், கேண்டில்லாம் மேலே இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு ஹெவியான ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. ஒயிட்டு அதை விட ஒரு சப்போர்ட்டு, ரெட் அப்படின்றது அதை விட ஸ்ட்ராங்கான சப்போர்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுவே வந்துட்டு கேண்டில்லாம் கீழே இருக்குது, ஆனால் இந்த லைன்லாம் கேண்டிலுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அது எல்லாமே வந்து அப்படியே ரெசிஸ்டன்ஸாக வந்து மாறிடும். இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே இதை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. இப்போ லாங் டேர்ம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இதுக்கு தேவை வந்து 2 தான். ஸோ இதில் EMA வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 200 வேணும், SMA வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 200 வேணும். ஸோ இதில் வந்துட்டு இன்புட்டில் போய்ட்டு நான் 200 அப்படின்றத சேஞ்ச் பண்ணுறேன். SMAக்கும் அதே தான், சேம். அது இதுவும் வந்து 200 அப்படின்றத நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம்.
இதை வந்து நீங்கள் வீக்லி ஆர் டேஸில் வந்து வச்சுக்கலாம் கேண்டில். இப்போ வந்து ஒயிட் லைன் வந்து மேலே போயிடுச்சு, எல்லோ லைன் ரெட் லைன் வந்து கீழே வந்துருச்சு. ஓகேங்களா, எப்போல்லாம் வந்துட்டு ஒயிட் லைன் மேலே போகுதோ ரெட் லைன் கீழே வருதோ மார்க்கெட் மேலே ஏறும் அப்படின்னு அர்த்தம். ஸோ கிட்டத்தட்ட இது ரெண்டுத்துக்குமே கேப் அப்படின்றது பெரிய அளவுக்கு வந்துருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா SMA 200 இருக்குல்ல, ரெட் கலரு, அது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது, 53,000 கிட்ட வந்திருக்கு. ஸோ 5% சஸ்டெயின் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், தாராளமாக 5% வந்து ஆயிருக்கு, அதுக்கு மேலே வந்து ஆயிருக்கு. அப்போ இவ்வளோ பெரிய கேப் இருக்குது அப்படின்னும் போது அதுவும் பார்த்திங்கன்னா 2-3 வாரத்துக்கு மேலே இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கானது இருக்கும் பாருங்கள் டூலு, டேட் ரேஞ்சு. இந்த டேட் ரேஞ்சில் வந்து இப்படி வைக்கிறேன் அப்படின்னா இது ரெண்டும் கிராஸ் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு எத்தனை டேஸ் ஆகிருக்கு, 300 டேஸ் கிட்ட ஆகிருக்கு. இந்த இதில் மட்டும் தாராளமாக பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான வாரங்கள் வந்து இருக்குது. ஸோ அப்போ வந்துட்டு இது ஒரு பயங்கரமான ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரென்த்தை வந்து பார்த்திங்கன்னா காட்டுது. மார்க்கெட் வந்து மேலே தான் போகும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருச்சு. இது லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது ரெண்டுமே கிராஸ் ஆகும்போதே வாங்கி போட்டுருவாங்க. அப்போது கிராஸ் ஆகும்போது நீங்கள் வாங்கி போடுறீங்கன்னா இது எங்கே இருக்குது, இந்த இடத்துல வந்து இருக்குது, 93,000 கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் வாங்கி போட்டுடலாம். அதுக்கப்புறம் கீழே விழுந்திருக்கும், ஆனால் இது ரெண்டுமே கிராஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து மறுபடியும் மேலே தான் வந்து போயிருக்கும். ஸோ அதுதான் நல்ல ஒரு வாங்கிறதுக்கான ஒரு இடத்த வந்து பார்த்திங்கன்னா இது வந்து காட்டும். இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ்லேயுமே வந்து இருக்கும். ஆனால் இது வீக்லின்றதுனால உங்களால் வந்து பெருசாக வந்து வியூ பண்ணி பார்க்க முடியாது. அதுதான் ஒரு விஷயம் இதில். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய கேப் வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும். 200 SMAக்கும் கரண்ட் ப்ரைஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 5% கேப் வந்து இருக்கணும். 5% கேப்பை வந்து சஸ்டைனாக மெயின்டைன் பண்ணிச்சு அப்படின்னா 2-3 வாரத்துக்கு வந்து மெயின்டைன் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே தான் போகும் அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதே வந்துட்டு ஒயிட் லைன் கீழே மேலே ரெட் லைன் இருக்குது அப்படின்னும் போது அது ரெண்டும் மீட் பண்ணும்போது எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு இந்த ஒயிட் லைன் வந்து இப்படியே போதா, இது இப்படி வந்துடுதா, அதே நேரத்தில் ஒரு ரெட் லைன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி போகணும், மேலே இப்படி போக ஆரம்பிச்சிருச்சு, ஒயிட் லைன் கீழே போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே போக போகுது அப்படின்னு அர்த்தம். எங்கே வரும்போது இந்த ரெண்டு மீட் பண்ணும்போது இங்கே என்ன ப்ரைஸ் இருக்குன்றதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய லாங் டேர்ம் இதை வந்து நீங்கள் விற்றுடலாம் இந்த இடத்துல. அப்போ இது ரெண்டும் வந்து அப்படியே மார்க்கெட் கீழே போகும். எப்போ திரும்ப இது ரெண்டு மீட் பண்ணுதோ அப்போ நீங்கள் வந்து மறுபடியும் வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட லாங் டேர்முக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக இன்றைக்கி அந்த வீடியோவில் ஏதாவது புதுசாக நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். என்னோட பேர் சசிகுமார். பாய்.